பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பெற்றவர்களின் பிள்ளைகள் காதலித்து அவங்க காதலித்தவர்களோடு வீட்டை விட்டு வெளியேறி விட்டுட்டு இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய தன் பிள்ளை எந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறானோ, அல்லது அப்படி ஒரு சில பெற்றோர்களும் இருப்பாங்க. இன்னொரு சிலர் அவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், அல்லது அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஏபிஎஸ் தொடருவாங்க. காணாமல் போயிருக்கக்கூடிய காதலர்கள் மைனராக இருந்தால் நீதிமன்றம் இதை வெகு சீரியஸாக எடுத்துக்கொண்டு யார் மீது பெற்றவங்க சந்தேகப்படுறாங்களோ அவங்களை கைது செய்யக்கூடிய உத்தரவை கூட நிறைய வழக்குகளில் உடனடியாக பிறப்பிப்பாங்க அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்க ஒரு புறம். அடுத்த பக்கம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க. எந்த மாதிரி பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள். பெற்றவங்க 2 பேரும் விவாகரத்துக்கு செய்து கொள்ளாமலேயே தனித்தனியாக வாழும் பொழுது யாராவது ஒரு தரப்பு அவங்களுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு மறைத்து